अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 17/4/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे ये वंडरफुल पढ़ाई बेहद का बाप पढ़ाते हैं. இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான படிப்பு எல்லையற்ற பாபா படிப்பிக்கிறார். बाप और उनकी पढ़ाई में कोई भी संशय नहीं आना चाहिए. பாபா மற்றும் அவர் படிப்பிக்கக்கூடிய படிப்பில் எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டாம். पहला निश्चय चाहिए कि हमें पढ़ाने वाला कौन. நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் யார் என்ற முதல் நம்பிக்கை என்பது அவசியமாகும். கேள்வி, तुम बच्चों को निरंतर याद की यात्रा में रहने की श्रीमत क्यों मिली है? குழந்தைகளாக உங்களுக்கு நிரந்தரமாக நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான ஸ்ரீமத்தானது ஏன் கிடைத்திருக்கிறது? பதில், क्योंकि மாயா துஷ்மன் अभी भी तुम्हारे पीछे है. ஏனென்றால் மாய் என்ற எதிரியானது இப்பொழுது வரை உங்க பின்னாலே தான் இருக்கின்றது. ஜிஸ்னே தும்கோ கிராயா ஹே. இந்த மாயா என்ற எதிரி தான் உங்களை விழ வைத்திருக்கிறது. அபிவ துமாரா பீச்சனை சோடேகா. அந்த மாயானது உங்களை இப்பொழுது விடவே விடாது. இஸ்லி கஃப்லத் நை கர்னா. எனவே கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். பல் தும் சங்கமே பர் ஹோ, பரந்து
அதாக்கல புஸ்கிலி உஸ்கி ரஹி ஹோ. நீங்கள் இப்போ சங்கமயத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அரைக்கல்பம் மாயாவுடையவராகத்தான் இருந்தீர்கள். அதனால் அந்த மாயாவோட தாக்கம் என்பது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக மாயா உங்களை விட்டு போகாது. याद बोली और माया ने विक्रम कराया इसलिए कब्रदार रहना. பாபா நினைவானது மறந்து போய்விட்டதென்றால் மாயா பாவ கர்மத்தை செய்ய வைத்து விடும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அசுர வழிப்படி நடக்க வேண்டாம். ஓம் சாந்தி. அபி பச்சே பி ஹே பாபா பி ஹே. இப்பொழுது குழந்தைகளும் இருக்கின்றார்கள், பாபாவும் இருக்கின்றார். பாபா அநேக பச்சோக்கு கேங்கே ஓ பேட்டே. பாபா அநேக குழந்தைகளை பார்த்து கூறுகிறார், ஓ என்னுடைய குழந்தைகளே, மகன்களே. சபி பச்சி ஃபிர் கேங்கே. இப்போ எல்லா குழந்தைகளும் சேர்ந்து என்ன சொல்லுவீங்க? ஓ பாபா. பச்சே ஹே பஹுத். குழந்தைகளோ அநேகர் இருக்கின்றார்கள். தும் சமஸ்தியோ ஞானம் ஆத்மோ கிளியே. நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், இந்த ஞானமானது ஆத்மாவிற்கான ஞானமாகும். ஏக் பாப்கி கிட்னி டேர் பச்சே ஹே. ஒரு பாபாவிற்கு பாருங்க எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தெரியும் பாபா படிப்பு சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறார். ஓ பெலே பெலே பாபா ஹே. அவர் முதலில் தந்தையாக இருக்கிறார். அடுத்து அவர் ஆசிரியராக இருக்கிறார். அடுத்தவர் குருவாக இருக்கிறார். அப் பாப் தோ பாப்பியே. ஆனால் அப்பா அப்படின்னா அப்பா தானே. அப்பா போல யார் இருக்க முடியுமா? இல்லையா? फिर पावन बनाने के लिए याद की यात्रा सीख लाते हैं. பாபா நாம் பாவனம் ஆகுவதற்கு நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். और ये भी बच्चे समझते हैं ये पढ़ाई वंडरफुल है. குழந்தைகள் இதையும் புரிஞ்சிட்ருக்குறீங்க, இந்த படிப்பானது அதிசயமானது. அதிசயமா தெரியுதா? டிராமாவினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை பாபா தவிர வேறு யாராலையுமே சொல்ல முடியாது. எனவே பாபாவை எல்லையற்ற தந்தை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் எப்பேற்பட்டது? எல்லைக்கு அப்பாற்பட்டது. निश्चय तो बच्चों को जरूर बैठता है, इसमें संशय की बात उठ न सके. இதில் குழந்தைகளுக்கு நிச்சயம் என்பது ஏற்பட்டுத்தான் இருக்கின்றது. இங்கே சந்தேகம் ஏற்படவே முடியாது. இத்தனி பேகாத்து பாடாய். ஒன்று இந்த படிப்பு அதிசயமானது. அடுத்து இந்த படிப்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. எல்லையற்ற பாபா தவிர வேறு யாருமே இந்த படிப்பை படிப்பிக்க முடியாது. புலாத்தே பி ஹே பாபா ஆவோ, இல்லை பாபா வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஹம்கு பாவன் துனியாமே லே சொல்லோ, எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகம் பதீத்தமான உலகம். பாவனமான உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறார். அந்த பாவனமான உலகத்துக்கு போயிட்டு பாபா வாங்க எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம ஆத்மாக்களுக்கு அவர்தான் தந்தை. து தேகா பான டூட்டு ஜாத்தாஹே. என் ஆத்மாவுக்கு தந்தை என்று அப்படி நினைத்தாலே தேக உணர்வானது கட்டாகிவிடும். ஆத்மாவும் கூறுகிறது பாபா தான் நம்முடைய அப்பா. அப் ஏ தோ நிச்சய ரெய்னா சாயே. இந்த ஒரு நிச்சயமானது உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த நிச்சயம் இருக்க வேண்டும்? பாபா இல்லாம இந்த ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாது. பெலித்து நிச்சய புத்தி சாயே. முதலில் இந்த படிப்பை படிப்பதற்கு நிச்சய புத்தி வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிச்சய भी आत्मा को बुद्धि में होता है ना. ஆத்மால தானே அந்த புத்தி இருக்கிறது. ஆத்மாவிற்குத்தான் இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது.
ये बहुत पक्का निश्चय बच्चों को होना चाहिए. இவர்தான் நம்முடைய பாபா என்ற நம்பி நிச்சயமானது குழந்தைகளுக்கு பக்காவாக இருக்க வேண்டும். முக்சி கேனா குச் பி நஹி ஹை. வாயால் எதையுமே நீங்கள் இங்கே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறோம். ஆத்மாவில் தான் எல்லா சன்ஸ்காரமும் பதிவாகி இருக்கிறது. அப் தும் ஜான்தே ஹோ பாபா ஆயா ஹுவா ஹே. இப்போ நாம் அறிந்திருக்கின்றோம் பாபா வந்திருக்கிறார். நமக்கு அப்பேற்பட்ட படிப்பை படிப்பிக்கிறார். காரியம் எப்பேற்பட்ட செயல் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். இது ரெண்டையும் நாம் படித்த பிறகு நல்ல கர்மத்தை கற்றுக்கொண்ட பிறகு நாம் இந்த உலகத்துக்கு இப்போ வரவே மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு உலகத்துக்கு போயிடுவோம். वो मनुष्य तो समझते इस दुनिया में आना है, तुम ऐसे नहीं समझती हो. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணுமா, அப்பா வேண்டாம் வேண்டாம் பரவா வரம் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கார் இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட உலகத்தை உருவாக்கக்கூடிய பாபாவோட நாம் எல்லாருமே உதவியாளர்களாக இருக்கிறோம். அந்த உலக ஸ்தாபனைக்கு புது உலக ஸ்தாபனைக்கு நாம் எல்லாருமே கை கொடுத்துருக்குறோம். அதில் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தில் மறுபடியும் வந்தாலும் எந்த மாதிரி உலகத்தில் வருவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். துமி அமருக்கதா சுன் அமரபுரிமே ஜாதி ஹோ. நீங்கள் இங்கு அமர கதையை கேட்டு அமரபுரிக்கு செல்கின்றீர்கள். அமரபுரி என்றால் என்ன? அங்கே சதா ஆத்மாவானது சரீரத்தை விட்டு செல்கின்றதை தவிர அந்த காலன் என்பது அங்கே வருவது கிடையாது. சத்யுகா திரேதா யுகா என்பது அமரபுரியாகும். குழந்தைகளுக்கு அந்த அமரபுரிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். இந்த படிப்பை பாபா தவிர படிப்பிக்க முடியாது. बाप हमको पढ़ाते हैं और जो टीचर्स है वो ऑर्डिनरी मनुष्य है. இங்கே நமக்கு ஆசிரியர் ஆயிட்டு பாபாவே படிப்பிக்கிறார். உலகத்தில் எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, படிப்பு சொல்லித்தரக்கூடிய டீச்சர்ஸ். அவர்கள் அனைவருமே ஆர்டினரி மனிதர்கள். यहाँ तुम जिसको पतित पावन दुखर्ता सुकर्ता कहते हो वो बाप अब सबको पढ़ा रहे हैं. இங்கே யாரை நீங்கள் பத்தித்த பாவனா என்றும் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்றும் கூறுகின்றீர்களோ அந்த தந்தையே வந்து முன்னால நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். सम्मुख होने बगैर राजीव की पढ़ाई कैसे पढ़ाए. முன்னால வராம ராஜயோக படிப்பை எவ்வாறு படிப்பிக்க முடியும்? बाप कहते हैं तुम स्वीट बच्चों को यहाँ पढ़ाने आता हो. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே படிப்பு சொல்லித்தரத்துக்காக நான் வருகின்றேன். படானிலேயே இன்மே பிரவேश करता हूं. படிப்பிப்பதற்கு இவருடைய शरीरத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். बरोबर भगवान वाजबी है तो जरूर उनका शरीर चाहिए. இது சரியாக பகவானுடைய மகா வாக்கியமாகும். பகவானுடைய வாக்கு அவர் சொல்வதற்கு அவருக்கு அவசியம் ஷரீரம் தேவை. ந சிறஃப் முக்கு அவருக்கு வாய் மட்டும் போதுமா, வந்தா சரீரத்தில் தானே பிரவேசம் ஆகணும், முழு சரீரமும் வேணும். खुद कहते हैं मीठी मीठी रूहानी बच्चे. சுயம் பாபாவை கூறுகிறார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நான் கல்பா புருஷோத்தம சங்கமிகத்தில் சாதாரண ஷரீரத்தில் வருகின்றேன். போத் கரீப் பி நெய், ரொம்ப ஏழையான சரீரத்திலே வரல. तो बहुत साहूकार भी नहीं, ரொம்ப செல்வ செழிப்பானவருடைய சரீரத்திலையும் வரல. ये तो बच्चों को निश्चय होना चाहिए. எந்த சரீரத்தில் வர்றார் பாபா? சாதாரணமான எளிமையாக இருந்தார்லே பிரம்மா பாபா. அவர் பணக்காரர் தான், ஆனாலும் அவர் எப்படி இருந்தார்? எளிமையாக இருந்தார். சத்தியுகத்தோடு ஒப்பிடுறப்போ இந்த செல்வ செழிப்பு என்பது சாதாரணம் தானே. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, நான் சாதாரண ஷேட்டில் வரேன். ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு நிச்சயமானது இருக்க வேண்டும்.
என்ன நிச்சயம் இருக்க வேண்டும்? இவர்தான் நம்முடைய பாபா. நாம் அனைவருமே ஆத்மா. सारी दुनिया के जो भी मनुष्य मात्र की आत्माएं हैं, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித ஆத்மாக்களுக்கும் உன் சப்கா பாபா, அனைத்து ஆத்மாக்களுக்கும் இவர் பாபா. எனவே இவர் என்னவென்று சொல்லப்படுகிறது? எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா. அதனால இவர் என்னப்பா? எல்லையற்ற பாபா என்று சொல்லப்படுகிறது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். उसका भी किसको पता नहीं है. அந்த சிவ ஜெயந்தியை பற்றியும் யாருக்கும் தெரியாது. कोई से भी पूछो शिव जयंती कब से मनाई जा रही है, யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்க? சிவ ஜெயந்தி என்பது எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது என்று கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்க? பரம்பரையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லுவாங்க. वो भी कब से कोई डेट तो चाहिए ना. பரம்பரை என்று சொன்னாலும் அதுக்கு டேட் வேணும் இல்லையா? டேட்டை கேளுங்கிறார் பாபா. ட்ராமா तो अनादि है. ड्रामा என்பது अनादियाகும். परंतु एक्टिविटी जो ड्रामा में होती है उनकी तिथि तारीख तो चाहिए ना. ये तो कोई भी जानते नहीं. हमारा शिव बाबा आते हैं, उस लव से जो जयंती नहीं मनाते हैं. பாபா சொல்லார், शिव बाबा வரார் இந்த பூமிக்கு. அவர் வந்திருக்கார் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த அன்போடு சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை. நெஹ்ருக்கு ஜெயந்தி உஸ் லவ் சே மனாங்க. அது நேருவோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அன்பை கொண்டாடுறாங்க. எப்படி? நேரு மேலேயே அன்பு வந்துச்சு? நேரு யாரு? அவர் என்ன காரியங்கள் செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவர் எல்லாமே அவரை பற்றி தெரிஞ்சதுனால அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறப்போ அந்த அன்பு ஏற்படுது. அது மாதிரி சிவபாபாவுடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்களே தவிர ஆனால் சிவபாபா யாரும் தெரியாதே. அதனால இந்த அன்பு என்பது ஏற்படுவதில்லை. கண்ணீரே வந்துடுதா. நேருவோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா கண்ணீரே வந்துடுதா. ஆனால் சிவ ஜெயந்தி பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ குழந்தைகள், நீங்கள் அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எத்தனை திருவிழா கொண்டாடுறாங்க. வா ஜோ ஜாத்தே ஹே ஓ பத்தா சக்தே ஹே சச்சு சச்சு கியா ஹே. திருவிழாவுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு சொல்லலாம் உண்மை என்பது என்ன. जैसे बाबा ने अमरनाथ का भी मिसाल बताया था, वहाँ जाकर देखा सच सच क्या होता है. இப்படி பாபா அமர்நாத்தை பற்றிய ஒரு உதாரணமும் சொல்லியிருக்கார். அமர்நாத்துக்கு சென்று பார்த்தா தான் தெரிஞ்சது உண்மை என்னவென்று. दूसरी जो जो औरों को औरों द्वारा सुनते हैं वो बतलाते हैं. कोई ने कहा बर्फ का लिंग होता है, कहेंगे सच. யாரோ சிலர் வந்து சொல்றாங்க, பனியால் லிங்கம் உருவாகி இருக்கிறது, பனிலிங்கம், அதுதான் அமரநாதர் அப்படின்னு யாராவத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கேட்குறவங்க என்ன சொல்லிடுறாங்க? ஆமாம், கரெக்டு, இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. अभी तो बच्चों को अनुभव मिला है, ரைட்டு क्या है रंग क्या है. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு அனுபவம் என்பது கிடைத்திருக்கிறது. ரைட் என்ன, ராங் என்ன, ரைட் என்ன, ராங் என்னங்கிற அனுபவம் கிடைத்திருக்கிறது. अब तक जो कुछ सुनती पढ़ती आए वो सब था अनराइटियस. இதுவரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படித்தீர்களோ கேட்டீர்களோ அவை அனைத்துமே என்ன, अनराइटियस. गायन भी है ना, झूठी काया, यह झूठ गंड वो है सच गंड. பாடப்பட்டிருக்கிறது பொய்யான ஷரீரம், பொய்யான கண்டம் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதே சத்தியுகம் என்பது எப்பேற்பட்டது? உண்மையான கண்டம். பாபா சொல்றாங்க, सतयुग त्रेता द्वापर पास्ट हो गया, अब कलयुग चल रहा है. சத்தியுகம், திரேதாயுகம், தியாப்ரயுகம் இது கடந்து சென்று விட்டது. இப்பொழுது கலியுகமானது நடந்து கொண்டிருக்கிறது. எபி போத் தோழி ஜான்தே ஹே. எவ்வளோ காலம் முடிஞ்சிருக்கு, இப்போ என்ன காலம் நடந்துட்டுருக்கு
இதை பற்றி கூட கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. துமாரி புத்தி में सब ख्यालात रहते हैं. நம்முடைய புத்தியில எல்லாத்த பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றது. பாப்கி பாஸ் சாரி நாலேஜ், அதே பாபாவிடமும் எல்லா ஞானமும் இருக்கிறது. உனக்கு கேத்தி ஹே ஞான கா சாகர், எனவே அவரை ஞான கடல் என்று கூறுகின்றோம். उनके पास जो नॉलेज है इस तन द्वारा दे हमको आप समान बना रहे हैं. பாபாவிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்தை நமக்கு அளித்து இந்த சரீரத்து மூலமா கொடுத்து நம்மை தனக்கு சமமாக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க, படிப்பித்து படிப்பித்து தன்னை போல ஒரு டீச்சரை உருவாக்குறாங்க. बेहद का बाप भी कोशिश कर आप समान बनाते हैं. இந்த எல்லையற்ற பாபாவை கூட முயற்சி செய்து தனக்கு சமான் ஆக்குகிறார். லௌகிக் பாப் ஆப் சமான் नहीं बनाते. அது லௌகிக அப்பா தனக்கு சமமெல்லாம் ஆக்கிறது இல்லை. तुम कब आई हो, अब आई हो बेहद बाप के पास. இப்போ நீங்க எல்லையற்ற பாபாவிடம் வந்துள்ளீர்கள். वो जानते हैं मुझे बच्चों को आप समान बनाने हैं. பாபாக்கு தெரியும். என்ன தெரியும் பாபாக்கு? குழந்தைகளை நான் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். ये बाप भी ऐसे कहते हैं, मैं जो पढ़ाता हूँ यही अविनाशी पढ़ाई. பாபா சொல்றார், என்ன படிப்பு நான் இப்போ படிப்பிக்கின்றேனோ இது எப்பேற்பட்ட படிப்பு? அழிவற்ற படிப்பு. ஃபர்ஸ்ட் பாபா சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது இது வண்டர்ஃபுல் படிப்பு. அடுத்து சொன்னாங்க இது எல்லையற்ற படிப்பு. அடுத்து பாபா என்ன சொல்றாங்க, இது அழிவற்ற படிப்பு. ஜோ ஜித்னா படேங்கே व्यर्थ नहीं जाएगा. இந்த படிப்பை யார் எவ்வளவு படிப்பார்களோ அவ்வளவு அந்த படிப்பிற்கான பலன் கிடைக்கும். இந்த படிப்பு ஒருபொழுதும் படித்தவர்களுக்கு வீண் போகாது. आगे चल खुद कहेंगे, हमने 4 वर्ष पहले 8 वर्ष पहले कोई से ज्ञान सुना था. படிக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, போக போக 4 வருஷத்துக்கு முன்னால 8 வருஷத்துக்கு முன்னால இவங்க மூலமா நான் ஞானத்தை கேட்டேன், இவங்க எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. फिर कुछ चढ़क पड़ते हैं, क्षमा तो है, फिर उस पर कोई परवाने एकदम फिदा हो जाते हैं. சில குழந்தைங்க 4 வருஷம் கேட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடி அவங்க ஞானம் கொடுத்தாங்க, இப்போ மறுபடி வருவாங்க. வந்துட்டு அப்படியே ஈடுபாடு வந்துடும். பாபா ஜோதியாக இருக்கிறார், விளக்கு. அதில் சில விட்டல் பூச்சிகள் அப்படியே பலியாகி விடுகின்றன, மடிந்து விடுகிறது. कोई फेरी पहन चले जाते हैं, சில விட்டல் பூச்சிகள் வட்டமிட்டு சென்று விடுகிறது. शुरू में क्षमा पर बहुत परमाने आशिक हो पड़े. ஆரம்ப காலத்தில் அநேக விட்டல் பூச்சிகள் விளக்கு பாபாவிடம் பாபாவுடைய அன்புல மடிந்து போயின. ட்ராமா பிளான் அனுசார் பட்டி பனினித்தி. ட்ராமா அனுசாரமா அந்த நேரம் பட்டி என்பது உருவாக்கப்பட்டிருந்தது. பாபா சொல்லர், ஜோ குச் பாஸ்ட் ஹுவா, எதெல்லாம் முடிந்தனவோ கல்ப பேலேபி ஏசி ஹுவா தா, நடந்தது எல்லாமே கல்பத்துக்கு முன்னாலேயும் அதே போலதான் நடந்தவை. அல்ல இந்த பக்கா நிச்சயம் வைங்க நீங்க, நான் ஆத்மா. பாப் ஹம்கோ படாते हैं, பாபா நமக்கு படிப்பிக்கிறார். ये निश्चय में पक्की रुको, भूल न जाओ. இந்த நிச்சயத்தில் பக்காவா இருங்க, மறந்து போய்விடாதீர்கள். ऐसा कोई मनुष्य नहीं होगा जो बाप को बाप न समझे, बल फारकत दे देगा तो भी समझेगा. பாபா சொல்லார், அப்படி ஒரு மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எந்த மாதிரி மனுஷன்? அப்பாவை தன்னோட அப்பாவை அப்பான்னு புரிஞ்சுக்காத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க அப்பா விட்டுருவாங்க, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தனியாக போயிடுறாங்க இல்லையா? அப்போ கூட அப்பாங்கிறது மனசில் இருக்கத்தான் செய்யும். ஏஹே பேஹத்துக்கா பாப்ப. ஆனால் இவர் யாரு? எல்லையற்ற அப்பா. उनको तो हम कभी नहीं छोड़ेंगे, अंत तक साथ रहेंगे. இந்த அப்பாவை நம்ம
ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம அந்த அப்பா கூடவே தான் இருக்கணும். இந்த பாபா எப்படிப்பட்ட பாபா? அனைவருக்கும் சத்கத்தியை கொடுக்கக்கூடியவர். 5000 வருடம் கழித்து இந்த பாபா வந்திருக்கிறார். ये भी समझती हो सत्य में बहुत थोड़े मनुष्य होते हैं. இதுவும் கூட நாம் புரிந்திருக்கின்றோம். சத்தியுகத்துல மிக கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே சாந்தி தாமல இருப்பாங்க. ये नॉलेज भी बाप ही सुनाते हैं और कोई सुना न सके. இந்த ஞானம் கூட பாபா தான் நமக்கு சொல்றார், வேறு யாருமே சொல்ல முடியாது. கிஸ்கி புத்தி में बैठ न सके. யாருடைய புத்தியிலையும் இந்த ஞானம் இருக்கவும் முடியாது. तुम आत्मा का वो बाप है, वो चैतन्य बीच रूप है. ஆத்மாக்களுக்கு பாபா அப்பா, அவர் சைத்தன்யமான விதையாக இருக்கிறார். क्या नॉलेज देंगे? பாபா சைத்தன்யமான விதை, அந்த விதையா இருக்கிற பாபா என்ன ஞானம் கொடுப்பாரு? சிருஷ்டி ரூபி ஜாடுக்கு விதை, உலக மரத்தோட விதை பாபா. அவர் கொடுக்கக்கூடிய நாலேஜ் எப்பேற்பட்டது? உலக மரத்தை பற்றிய ஞானத்தை பாபா கொடுக்கிறாரு. படைப்பாளர் படைப்பினுடைய ஞானத்தை தானே கொடுப்பாரு. तुमको पता था क्या कि सत्य कब था फिर कहाँ गया? பாபா கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன சத்தியுகம் எப்போ இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆனது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியாது. நான் வந்து சொன்ன பிறகுதான் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அபி தும் சாமனே பெட்டி ஹோ. இப்போ நீங்க பாபா முன்னால அமர்ந்திருக்கிறீங்க. பாபா பாத் கர் ரஹே ஹே. பாபா முன்னால அமர்ந்திருக்கிறோம். பாபா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பாபா பேசிட்டு இருக்காரு, குழந்தைகளோட பேசிட்டு இருக்காரு. பேசினா பிடிக்கும் இல்லையா? பேசிட்டு இருக்கு. உங்களோட நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஞானம் சொல்றேனா? அதான் பேச்சு. அப்பா பேசுற பேச்சு அப்பேற்பட்ட பேச்சு. पक्का निश्चय करती हो ये हम सभी आत्मा का बाप है, हमको पढ़ा रहे हैं. நாம் பக்கா நிச்சயமும் வைத்திருக்கின்றோம். இருக்குது இல்லையா நம்பிக்கை? அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா தந்தையாக இருக்கிறார், நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதும் நமக்கு நல்ல நிச்சயம் இருக்கிறது. ये कोई जिस्मानी टीचर नहीं है, இவர் ஸ்தூலமான மனித டீச்சர் அல்ல. इस शरीर में पढ़ाने वाला वो निराकार शिव बाबा विराजमान है. இந்த சரீரத்தில் இருந்து படிப்பிக்கக்கூடியவர் யாரு? நிராகாரமான சிவ பாபா. இந்த சரீரத்துக்குள்ள அவர் வீற்றிருக்கிறார். அவர் நிராகாரராக இருந்தாலும் அவர் எப்பேற்பட்டவர்? ஞான கடல் அவர். மனுஷியோ तो कह देते उनका कोई आकार नहीं है. மனிதர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? பகவானுக்கு ரூபமே இல்லை. மகிமை பாடுறாங்க ஞானக்கடல் சுகக்கடல் என்று, ஆனால் அர்த்தம் புரிவதில்லை. तुम समझती हो हर 5000 वर्ष के बाद हमको पढ़ाने आते हैं. நாம் புரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு நமக்கு படிப்பிப்பதற்காக வருகின்றார். ये नॉलेज और कोई से मिल न सके. இந்த ஞானம் வேறு யார் மூலமா உங்களுக்கு கிடைக்க முடியாது. சில பொருள் சிலர்கிட்ட தான் இருக்கும், எல்லாத்தையும் இருக்காது. அந்த மாதிரி இந்த ஞானம் பாபாட்ட மட்டும்தான் இருக்கு. பாபா தவிர வேறு யார்கிட்ட இருந்தும் நமக்கு இந்த ஞானம் கிடைக்க முடியாது. இந்த ஞானம் எதற்காக? புது உலகத்திற்கான ஞானம். மனுஷன் கொடுக்க முடியாத ஞானத்தையே கொடுக்க முடியாது. தமோ பிரதானமா இருக்காங்க அவர்கள். மனிதர்கள் யாரையும் சத்தோ பிரதானமாகவும் ஆக்க முடியாது. तुम अभी तुम जानती हो बाबा हमको इनमें प्रवेश करके बता रहे हैं. இப்போ நாம் புரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா இவரோட சரீரத்தில் பிரவேசித்து நமக்கு கோரிக்கொண்டிருக்கிறார். பாப் கேத்தே ஹே, பாபா சொல்றார், பச்சே கஃப்லத் நீ கர்னா. குழந்தைகளே கவனக்குறைவாக இருக்காதீர்கள். துஷ்மன் அபிபி துமாரே பீச்சே ஹே. எதிரி இப்போ கூட உங்கள் பின்னால் தான் இருக்கிறான். பின்னால் இருக்கிற எதிரி உங்களை தள்ளி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களை கீழே தள்ளி விட்டதே அந்த எதிரி தான்.
वो अभी तुम्हारा पीछे नहीं छोड़ेंगे. இப்போ உங்களை அந்த எதிரி விடவே மாட்டான். நீங்க சங்கமத்தில் இருக்கலாம், பாபா கூட இருக்கலாம், ஆனாலும் அரைக்கல்பமா உங்க கூடவே இருந்த அந்த எதிரி மாயா உங்களை அவ்வளவு சீக்கிரமாக விட்டு செல்லாது. உங்களை துரத்தி பார்க்கும், பல ரூபத்தில் உங்களை தாக்கி பார்க்கும், உங்கள் மனசை பல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணும். பாபா கையை விட வைக்கிறதுக்கு பல ரூபத்தில் உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணும். பாபா சொல்கிறார், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் எது மாயா, எப்படிலாம் மாயா வரும், இதெல்லாம் மாயா, இதெல்லாம் புரிஞ்சுட்டு எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு கவர்ச்சி வருது, ஒரு ஆசை வருது, இல்லை ஒரு வேஸ்ட் தாட்ஸ் வருது, இதெல்லாம் கூட என்ன மாயை தானே. இல்லை உங்களுடைய சகவாசம் சரியில்லாத சகவாசத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் கூட மாயா தான். எச்சரிக்கையாக இல்லை என்றாலும், பாபாவை நினைவு செய்யவில்லை என்றாலும் நிறைய பாவ கர்மங்களை மாயா செய்ய வைத்துவிடும். எச்சரிக்கையாக இருக்கணும், பாபா நினைவு பண்ணணும், அவங்களுக்கு தான் அந்த பாவகர்மா செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சக்தி கிடைக்கும். எச்சரிக்கை இல்லை அப்படின்னா பாபா ஏதாவது ரூபத்தில் மாயை உங்களை தாக்கி கொண்டே இருக்கும். அபி தேக்கோ மனுஷி அப்படி அபிஹி சமாட் மாறியும் ஏதாவது ஒரு அடி கொடுத்துட்டே தான் இருக்குமா. இன்னைக்கு மனிதர்கள் தன்னைத்தானே அடிச்சுக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. சிவனும் சங்கரனும் ஒன்று என்று சொல்லிவிட்டார்கள். उनका ऑक्यूपेशन क्या है, उनका क्या है, कितना फर्क है. சிவனுடைய செயல்பாட்டிற்கும் சங்கரருடைய செயல்பாட்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சிவன் எப்பேற்பட்டவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். சங்கரர் எப்பேற்பட்டவர், சங்கரர் தேவத்தை, சங்கர் தேவதாய நமக அப்படின்னா பாட்டு பாடியிருக்கிறாங்க. तो फिर शिव शंकर इकट्ठा कैसे कह देते, பகவான் எங்கே, தேவதை எங்கே, இருவருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இவ்வளோ வித்தியாசம் உள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை சிவனும் சங்கரும் ஒன்று என்று எப்படி சொல்ல போச்சு. பாட்டி दोनों का अलग अलग है, இருவருடைய பாட்டுமே தனித்தனியானது. यहाँ भी बहुतों को ऐसे ऐसे नाम है சொல்லிட்டு பாபா சொல்றாரு, இந்த உலகத்துலேயும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன மாதிரி பேர், ராதா கிருஷ்ணா, லக்ஷ்மி நாராயணா, சிவ் சங்கர் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. दोनों नाम स्वयं पर रख देते, ரெண்டு பேரையும் சேர்த்து ஒருத்தருக்கு வச்சுக்கிறாங்க. ராதா வேற, கிருஷ்ணா வேற, லக்ஷ்மி வேற, நாராயணர் வேற. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற தானே. இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, ஏற்றுக்கவும் முடியுது இல்லையா. லக்ஷ்மி வேற, நாராயண வேற, அதே போல தான் சிவன் வேற, சங்கர் வேற. இது பக்தி மார்க்கத்தில் ஒன்று என்று கூறிவிட்டார்கள். என்ன சொல்றார் பாபா, ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு வச்சுக்கிட்டாங்க. तो बच्चे समझते हैं इस समय तक जो बाप ने समझाया है वो फिर रिपीट होगा. குழந்தைகள் இது புரிஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் பாபா என்னெல்லாம் புரிய வைத்திருக்கிறாரோ அவை மீண்டும் ரிப்பீட் ஆகும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றது மீதம். बाबा तोड़े जाएंगे, बच्चे नंबरवार पढ़कर पूरी कर्मातीत बन जाएंगे. குழந்தைகள் படித்து நம்பர்வாராக முழுமையாக கர்மாத்தீத்த நிலையை அடைவார்கள். டிராமா அனுசாரமாக மாலை என்பது உருவாகும். என்ன மாலை உருவாகும், सब आत्माओं की माला बन जाएगी, तो फिर वापिस जाएंगे. எல்லா ஆத்மாக்களுடைய மாலை தயாராகிடும். அப்படின்னா யார் எந்த மணியாக வரப்போகிறாங்க, என்ன பதவி அடைய போகிறாங்க, அது எல்லாமே தயாரான பிறகு ஆத்மாக்கள் வாபஸ் வீடு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். மாலை நம்பர் 1 तो तुम्हारी है, உங்களுடைய மாலை தான் நம்பர் 1 மாலையாகும். शिव बाबा की माला तो बड़ी लंबी है, शिव बाबाவுடைய மாலையோ மிகவும் நீளமான மாலையாகும். तुम सब बाबा बाबा कहते हो, सब एक माला की दानी हो. நீங்க பாபா பாபான்னு சொல்றீங்க. நீங்கள் அனைவருமே ஒரு மாலையில் வரக்கூடிய மணிகள். சப்கி விஷ்ணு கி மாலா கா தானா நீ கேங்கே, அனைவருமே
விஷ்ணுவனுடைய மாலில் வரக்கூடிய மணிகள் என்று சொல்ல முடியாது. பாபா அமர்ந்து அவங்களுக்கு படிப்பிக்கிறார். எல்லாருமே சத்தியத்துக்கு வரமாட்டாங்க இல்லையா, அதனால சொல்றாரு பாபா. அதில் சிவபாபாவுடைய மாலை வந்து பெரிய மாலை, விஷ்ணுவனுடைய மாலை சின்ன மாலை. சூரியவம்சி பன்னைய, சூரிய வம்சியாகத்தான் ஆக வேண்டும். சூரியவம்சி சந்திரவம்சி जो पास्ट हो गए वो फिर बनेंगे. சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரெண்டுமே கடந்து முடிந்து விட்டது, மீண்டும் அது வரும். படிப்பு மூலமா பதவி என்பது கிடைக்கிறது. பாக்கி படாய் பிகர் மர்த்தபா மில்ன சகே. பாபா படிப்பிக்கக்கூடிய படிப்பை படிக்காமல் பதவி என்பது கிடைக்க முடியாது. चित्र भी है लेकिन कोई भी ऐसी एक्टिविटी नहीं करते हम ये बन सकते हैं. कथा भी சத்யநாராயண் की सुनते हैं. இங்க சித்திரமும் இருக்கிறது. என்னவாகணும், எதற்காக நம்ம படிக்கணும், அந்த லட்சியத்தினுடைய சித்திரமும் இருக்கிறது. ஆனா உலகத்துல சத்யநாராயண கதையெல்லாம் கேட்குறாங்க, இப்படி ஆக முடியும்னு சொல்றாங்களா? சொல்றது கிடையாது. करोड़ पुराण में सब ऐसी बातें हैं जो मनुष्य को सुनाते हैं. கருட புராணங்களையும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் மனிதர்களுக்கு சொல்றாங்க. பாப் கேते हैं ये विषय வைத்தரணி நதி ரோடோ நறுக்கு ஹே. பாபா சொல்றார், இந்த உலகம் எப்பேற்பட்டது, விஷக்கடல், விஷ நதி ஓடக்கூடிய ஒரு கொடுமையான நரகம். அதையும் முக்கியமா பாரதத்தை தான் சொல்ல வேண்டும். பிரகஸ்பதி கி தஷா பி பாரத் பர் பேட்டி ஹே. அதே நேரத்தில் குரு தசையும் பாரத்துக்கு தான் கிடைக்கின்றது. விருக்ஷபதி பி பாரத்வாசி கோய் படாத்தே ஹே. விருக்ஷபதி பாபாவும் பாரதவாசிகளுக்குத்தான் இந்த ஞானத்தை படிப்பிக்கிறார். எல்லையற்ற பாபா அமர்ந்து எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். தஷா பெட்டி ஹே, ராகு கி பி தஷா ஹே. திசைகள் என்பது உருவாகின்றது. ராகு என்பது ஒரு திசையாகும். அந்த ராகு கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராகு கிரகணம் போக வேண்டும் என்றால் தானம் கொடுக்க வேண்டும். எதை தானம் கொடுக்க வேண்டும்? விகாரங்களை தானம் கொடுத்து விட்டால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய ராகு கிரகணம் ஓடிவிடும். பாபா சொல்றார், கலியுக இறுதியில எல்லாருக்குமே ராகு தசை தான் நடக்குது. இப்போ நான் விருக்ஷபதி பாபா வந்திருக்கிறேன், பாரத்துக்கு வந்திருக்கிறேன். எதுக்காக? ராகு நடக்குது இல்லையா, ராகுல இருக்கிற எல்லாரையுமே குரு தசையில அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னை யார் தெரிஞ்சுக்கிறாங்க, என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்க, என்னை யார் நம்புறாங்க, என்னை யார் ஏற்றுக்கிறாங்க, அவங்க ராகு தசை மாறி அவங்களுக்கு குரு தசை என்பது உருவாகி விடுகிறது. ஸோ ஆக நம்ம எல்லாரும் எந்த திசையில் இருக்கிறோம்? நமக்கு என்ன தசை நடக்கிறது? குரு தசை நடக்குது. குரு தசை நடக்குது. இதையே நினைங்க, ராகு முடிஞ்சிருச்சு, குரு தசை வந்துருச்சு அப்படின்னு நினைக்க நிறைய அது மூலமாக நமக்கு ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. எல்லாத்துக்குமே ஆதாரம் எண்ணம் தானே. எனக்கு ராகு நடக்குதுன்னு நினச்சா ராகுவோட காரியங்கள்லாம் என்னவோ அதுதான் ஃபீல் ஆகும். சத்தியுகத்தில் என்ன தசை? பாரதத்துக்கே குரு தசை. புரிஞ்சிருச்சு இல்லையா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். ये कोई शास्त्रों आदि में नहीं है. இந்த குரு திசை பற்றியும் ராகு திசை பற்றியும் சாஸ்திரங்களில் இல்லை. எது குரு தசை எது ராகு தசை சாஸ்திரத்தில் இல்லை. ये मैगजीन आदि भी उन्हें समझ में आएगी जो पहले कुछ न कुछ समझे हुए होंगे. பாபா சொல்றார், இந்த மேகசீன்லாம் இருக்கு இல்லையா, இது கூட யாருக்கு புரிய வரும்? யார் இது ஃபஸ்ட்டு வாங்கி படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் புரிய வரும். என்னென்ன மேகசீன் இருக்குது நம்மகிட்ட? சங்கமேகா புக் இருந்தது, வேர்ல்ட் ரெனிவல் புக் இருந்தது, ஞானாமிர்த புக் இருந்தது இல்லையா. मैगजीन पढ़ने से वो फिर जास्ती समझने के लिए भागेंगे. இது போன்ற மேகசீனை படிக்கிறப்போ அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வருவார்கள், பாபா வீட்டுக்கு வருவார்கள். மற்றபடி வேறு யாருக்கும் ஒன்றும் புரியாது मैगजीन மூலமாக. जो थोड़ा पढ़कर फिर छोड़ देते हैं तो थोड़ा भी उनमें ज्ञान घृत डालने से फिर सुजाग हो पड़ते हैं.
சிலர் கொஞ்சம் படிக்கிறாங்க, 7 days கோர்ஸ் முடிச்சுட்டு போயிடுறாங்க, விட்டுடுறாங்க. கொஞ்சம் அந்த ஆத்மாவில் நெய் விடப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆத்ம தீபம் என்ன ஆகிடுறது, ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. ஞானுக்கு குருத்து பி காஜாத்தா ஹே. அந்த 7 நாள் பாடம் கேட்டாங்க, மறக்க மாட்டாங்க இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் வரமாட்டாங்க சில பேர். ஆனால் பக்காவாக என்ன சொல்லுவாங்க, நான் 7 days கிளாஸ் கேட்டேன், 7 days கிளாஸ் கேட்டேங்கிறத மட்டும் அழுத்தமாக சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா அந்த 7 நாள் பாடத்தினுடைய சக்தி அந்த ஆத்மாவில் இருக்க போய் தான் அதையும் சொல்கிறாங்க. அதுவே போதும், நிறைய அடைஞ்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஞானத்தை நெய் என்றும் சொல்லப்படுகிறது. உஞ்ஞாயி हुई दीपक में बाप आकर ज्ञान गुरुत डाल रहे हैं. அணைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய தீபத்தில் பாபா வந்து ஞானம் என்ற நெய்யை ஊற்றி இருக்கிறார். कहते हैं बच्चे माया का तूफान आएंगे, दीवी को बुझा देंगे. பாபா சொல்றார், குழந்தைகளே, மாயா புயல் வீசும், உங்களுடைய தீபத்தை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும். ஷமா பர் பர்வானி कोई जल मरते हैं. விளக்கில் சில விட்டல் பூச்சிகள் சுற்றி சுற்றி வந்து என்ன பண்ணிடுது, விளக்கில் தன்னோட உயிரை மாய்ச்சிக்குது. சில விட்டல் பூச்சி என்ன பண்ணுது, வட்டமிட்டு சென்று விடுகிறது. இதெல்லாம் நடந்திருக்கு, பாபா காலத்திலிருந்தே நடந்துட்டுருக்கு. वही बात प्रैक्टिकल में चल रही है. नंबरवार सब परवाने हैं. எப்படி விளக்கு விட்டல் பூச்சி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த விஷயந்தான் இப்போ சங்கம் யுகத்தில் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கிறது. உயிரை விடுற பூச்சியும் இருக்குது, விளக்கில் சுற்றிட்டு போகிற பூச்சியும் இருக்குது, என்னைக்கோ நாளைக்கு வந்துட்டு போகிற பூச்சியும் இருக்குது. ஷமாப்பர் சில விட்டில் பூச்சிகள், எல்லாருமே விட்டில் பூச்சிகள் தான். அனைவருமே எப்பேற்பட்ட விட்டில் பூச்சி, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இப்படி 3 விதமான விட்டில் பூச்சிகள் இருக்கின்றார்கள். பிள்ளை பிள்ளை ஏக்தம் கர்பார் சோடாயே ஃபர்வானே பண்ணி, ஆரம்ப காலத்தில் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு பாபா பாபான்னு ஓடி வந்து பாபாட்ட சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. ஜெஸ் ஏக்தம் லாட்ரி மில்கை, ஏதோ லாட்ரி கிடைக்காத ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பாபாட்ட வந்துட்டாங்க. ஜோ குச் பாஸ்ட் ஹுவா तो फिर ऐसे करेंगे. எதெல்லாம் நடந்து முடிந்ததோ அதே தான் மறுபடியும் நடைபெறும். भले चले गए ऐसे मत समझना स्वर्ग में नहीं आएंगे. ஞானத்தை விட்டு போனவங்களும் இருக்காங்க, அதுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வருவாங்க, சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா விட்டல் பூச்சி ஆயிருக்காங்க இல்லையா, பாபாட குழந்தைய இருந்திருக்காங்க இல்லையா, அதனால் அதற்குரிய குறைவான பதவியை பெறுவார்கள். और सत्संग में कोई की भी बुद्धि में नहीं होगा, तुम्हारी बुद्धि में है. இது எல்லாமே உங்கள் புத்தியில் தான் இருக்குது. வேறு மற்ற சத்சங்கம் போகிறவங்க புத்தியிலலாம் இந்த விஷயம் இருக்காது. பாபா புது உலகத்திற்காக நம் அனைவருக்கும் படிப்பித்து கொண்டிருக்கிறார். हम बेहद बाप की सम्मुख बैठे हैं. நம் எல்லையற்ற பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் பாபா சொல்லார், நம்ம ஆத்மா சின்ன புள்ளியாக இருக்கிறோம். पर देह अभिमान छोड़ अपने को आत्मा समझना यह ऊंच पढ़ाई. ஆனால் பாபா சொல்ல, ஆத்மா சின்ன புள்ளியாக இருக்கு. நீங்கள் தேக உணர்வு அபிமானத்தை விட்டுட்டு தன்னைத்தானே ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும், உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உயர்ந்த படிப்பு. உயர்ந்த படிப்பு. இது எத்தனாவது படிப்பு சொல்லியிருக்கார் பாபா? 4வது படிப்பு. படிப்புன்னு 4 விஷயம் வந்திருக்கு. என்னென்ன படிப்பு? அதிசயமான படிப்பு, எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு, அழிவற்ற படிப்புன்னு சொன்னார் பாபா. இப்போ சொல்றது ஊஞ்சு படாயி, உயர்ந்த படிப்பு. எது உயர்ந்த படிப்பு? மொத்தத்துக்கு உயர்ந்த படிப்பு. அந்த உயர்ந்த படிப்புலையுமே பாபா இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்குதுன்னு, நான் ஆத்மா நீங்கள் நினச்சிட்டு உணர்ந்து கொண்டு அந்த நினைவில் இருந்தாலே அதுதான் என்ன உயர்ந்த படிப்பாகும். அந்த படிப்பில்
எந்த படிப்பில்? உலக படிப்பில். சில சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ये सब्जेक्ट तो बहुत सहज है परंतु कईयों को डिफिकल्ट फील होती है. ஆனால் இங்கே எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப சுலபமானது தான். கஷ்டமான சப்ஜெக்ட் என்னது எது இருக்குதா? இல்லை இல்லையா? ஆனால் குழந்தைகள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க சில பேர். अब तुम समझती हो शिव बाबा के सामने बैठे हैं. இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், நம்ம शिव बाबा முன்னால் அமர்ந்திருக்கிறோம். तुम भी निराकार आत्माई हो परंतु शरीर के साथ हो. நீங்கள் நிராகாரமான ஆத்மாக்கள், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்றார் பாபா? शरीरத்தோடு இருக்கிறீங்க. ये सब बातें बेहद का बाप ही सुनाते हैं और कोई सुना न सके. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லையற்ற பாபா தான் சொல்றார், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. फिर क्या करेंगे? उनको थैंक्स देंगे? नहीं, யாரும் சொல்ல முடியாததை பாபா நமக்கு சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பாபாவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்லை. பாபா சொல்கிறார், ये अनादि ड्रामा बना हुआ है. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இது அனாதி ட்ராமா, உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் புதுசாக ஒரு விஷயத்தை நான் செய்யவில்லை. ட்ராமாவில் என்ன இருக்கோ அதுபடி என்னோட பார்ட்டை ப்ளே பண்ணுறேன். ड्रामा अनुसार तुमको पढ़ाता हूँ. ड्रामा अनुसारமாக உங்களுக்கு நான் படிப்பிக்கின்றேன். தேங்க்ஸ் தோ பக்தி மார்க்கமே தேத்தே ஹே. நன்றி எல்லாமே பக்தி மார்க்கத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. இங்கே எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார் பாபா. எனக்கு என்னத்தை தேங்க்ஸ் கொடுக்க போகிறீங்க? टीचर कहेंगे स्टूडेंट अच्छी रीति पढ़ते हैं तो हमारा नाम बाला होगा. டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடெண்ட் நல்லா படித்தா, யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க டீச்சரோட பேர் என்ன பண்ணுவாங்க? பிரத்யட்சப்படுத்துவாங்க. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்டுக்கு தேங்க்ஸ் தி ஜாத்தி ஹே. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்குத்தான் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. யார் நல்லா படிக்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க, அவர்களுக்கு தேங்க்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட் ஃபிட் டீச்சருக்கு தேங்க்ஸ் தேங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? டீச்சருக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. மாற்றி மாற்றி சொல்கிறார் பாபா. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா, அதுக்காக சொல்கிறார். ஸ்டூடெண்ட்டு தான் டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பாப் கேத்தே ஹே மீठी बच्चे जीते रहो. பாபா சொல்கிறார், குழந்தைகளே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருங்கள், சேவா செய்து கொண்டே இருங்கள். நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா நஷா और நிச்சய ரஹி. சதா நஷா மற்றும் நிச்சயமானது இருக்க வேண்டும். நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் எந்த ஸ்தூலமான டீச்சர் அல்ல. சுயம் ஞானக்கடல் நிராகாரமான தந்தை டீச்சராகி நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். इस पढ़ाई से ही हमें सतो प्रधान बनना है. இந்த படிப்பின் மூலமாக தான் நாம் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். இந்த நஷாவும் இருக்கணும், நிச்சயமும் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஆத்மரூபி தீபக் में रोज ज्ञान का गुरुत्व डालना है. ஆத்மா என்ற தீபத்தில் தினமும் ஞானம் என்ற நெய்யை ஊற்ற வேண்டும். ज्ञान गुरुत्व से सदा ऐसा प्रज्वलित रहना जो माया का कोई भी तूफान हिला न सके. இந்த ஞானம் என்ற நெய் மூலமா சதா நீங்கள் அப்படி ஜொலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் மாயை என்ற புயல் உங்களை அசைக்கவே முடியாது. பூரா பர்வானா பன் ஷமா பர் ஃபிதா ஹோனா ஹே. முழுமையான ஒரு வெட்டல் பூச்சியாக ஆகி விளக்கில் பலியாகிவிட வேண்டும். वरदानम, सदा एक बाप की स्नेह में समाई हुई सहयोगी सो सहयोगी आत्मा भव. சதா ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய சஹயோகியிலிருந்து சஹஜயோகி ஆத்மாவாக ஆகுங்கள். சஹயோகி மற்றும்
सहज योगिயாக ஆகுங்கள். जिन बच्चों का बाप से अति स्नेह है, वो स्नेही आत्मा सदा बाप की श्रेष्ठ कार्य में सहयोगी होगी. எந்த குழந்தைகள் பாபாவிடம் மிக அன்புள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட அன்பான ஆத்மாக்கள் சதா பாபாவுடைய சிரேஷ்டமான காரியத்தில் சஹயோகியாக இருப்பார்கள். और जितना सहयोगी उतना सहयोगी बन जाता है. யார் எவ்வளவு சஹயோகியாக இருப்பார்களோ அவ்வளவு சஹஜயோகியாக ஆகிவிடுகிறார்கள். கனெக்ஷன் இருக்கு இல்லையா ரெண்டுத்துக்கும். சஹயோகம் செய்யக்கூடியவங்க தான் सहजयोगम செய்ய முடியும். बाप की स्नेह में समाई हुई सहयोगी आत्मा कभी माया की सहयोगी नहीं हो सकती है. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய சகயோகி ஆத்மா ஒரு பொழுதும் மாயாவுக்கு சகயோகியாக ஆக முடியாது. उनकी हर संकल्प में बाबा और सेवा रहती है. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா மற்றும் சேவை தான் இருக்கும். इसलिए नींद भी करेंगे तो उसमें बड़ा आराम मिलेगा. அவங்க தூங்கினாலும் கூட அவங்களுடைய தூக்கத்துல ஒரு ஓய்வு இருக்கும். சாந்தி ஒரு சக்தி மிலேகி. ஓய்வு எடுத்தாலும் அவங்க தூங்கக்கூடிய தூக்கத்துல சாந்தியும் சக்தியும் கிடைக்கின்றது. நீந்து நெய் ஓகி அவர்களுடைய தூக்கமாக இருக்காது. எப்படி ஒரு யோகா பண்ணி சக்தி வாங்கினா சாந்தி வாங்கினா எப்படி இருக்கும், அடைந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தூக்கத்துல கூட யோகத்தினுடைய ஒரு நிலை என்பது இருக்கும். जैसी कमाई करके खुशी में लेटे हैं इतना परिवर्तन हो जाता है. அது உதாரணம் சொல்றாங்க பாபா. இப்படி சம்பாதிச்சுட்டு குஷியில் அப்படியே படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாற்றம் என்பது அவர்களுடைய தூக்கத்தில் ஏற்பட்டு விடும். தூக்கத்தில் கூட அந்த யோக நிலை என்பது இருக்குங்கிறார் பாபா. யாருக்கு பாபா மேல அன்பு இருக்குமோ அவர்களுக்கு. ஸ்லோகன். प्रेम की आंसू दिल की डिब्बी में मोती बन जाते हैं. அன்பு கண்ணீர் பாபாவுடைய உள்ளத்தினுடைய டப்பால முத்துவாக ஆகிவிடுகிறது. நீங்க பாபா நினைச்சு பாபா நினைவில் வரக்கூடிய இந்த அன்பு கண்ணீர் எங்க போய் விழும்? பாபாவுடைய உள்ளங்கிற பாக்ஸ் டப்பால போய் அது விழும். அது விழுந்தது என்னாகுமா, முத்தாக மாறிவிடும். துக்க கண்ணீர் வருது, அன்பு கண்ணீர் வரணும். மிக உயர்ந்த கண்ணீர் எது? அன்பு கண்ணீர். அவ்வளோ அன்பு பாபா மேல வேணும், அப்பதானே அன்பு கண்ணீர் வரும். வரதானமும் அன்பை பற்றிய வரதானம். அன்பு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு வரதானத்துல சொல்லியிருந்தாங்க பாபா. ஸ்லோகனும் அன்பை பற்றிய ஸ்லோகன். இன்றைக்கு அவ்விக்த சமிங்கை. எப்படி ஏதாவது மாலை தயாரிக்கிறார்கள் என்றால் அந்த மாலை தயாரிக்கும் பொழுது ஒரு மணி இன்னொரு மணியோடு சேர்ந்தே இருக்கும், இணைந்திருக்கும். அதுபோல வெற்றி மாலையிலையும் கூட 108வது நம்பரும் கூட மணியோடு மணியாக சேர்ந்திருக்கும். அனைவருக்கும் இந்த ஒரு உணர்வானது வர வேண்டும். இவர்கள் மாலையில் கோர்க்கப்பட்ட மணிகள் போன்று இருக்கின்றார்கள் என்று உணர வேண்டும். வெரைட்டி சன்ஸ்காரமாக இருந்தாலும் சமீப தன்மை என்பது தென்பட வேண்டும். ஓம் சாந்தி. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலக சேவை செய்வதனாலே உலகை விதிக்க செய்வோம். மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே.
உலகம் இன்றி உறங்குதே. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்தது. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்தது. பொதி சுமந்த மனதும் இன்று பொதி சுமந்த மனதும் இன்று பூ போல் மென்மையானது. மாய என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலகம் புகழும் கீதை ஞானம் உலகம் உய்ய தந்திட்டா. உலகம் புகழும் கீதை ஞானம் உலகம் உய்ய தந்திட்டா. திலகம் வைக்கும் இடத்தில் ஆத்மா திலகம் வைக்கும் இடத்தில் ஆத்மா இருப்பதன்றை உணர்த்திட்டா. மாய என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலக போர்கள் முழுவதாலே பழைய உலகம் முடியுதே. உலக போர்கள் முழுவதாலே பழைய உலகம் முடியுதே. தேவி தேவர்கள் தர்மம் மீண்டும் தேவி தேவர்கள் தர்மம் மீண்டும் விரைவில் தொடங்க போகுதே. மாய என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலக சேவை செய்வதனாலே உலகை விழிக்க செய்வோம். மாய என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. கோபம் முகத்தின் அழகை கெடுத்துடுது. பிறகு நாம் ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும்? Anger wipes off the beauty of the face. Then why should we prefer it?